உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதிலும் காரிமங்கலம் நகரத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. அதிலும் நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் அவ்வளவு ஜெயிச்சிருச்சு. நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு வருகை தந்து உங்களுடன் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களோடு தோளோடு தோள் நின்று இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு 20 ஆண்டு காலமாக பசுமை தாயகத்தின் தலைவராக தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் 30 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு 1500 ஏரிகள் அவர் தலைமையிலே தூர்வாரி ஐநா சபைக்கு சென்று பெண்ணின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அதிலும் பெண் குழந்தைகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், படித்தவர், பண்புள்ளவர், மிக மிக நேர்மையானவர். எல்லாவற்றுக்குமே மிகப்பெரிய ஒரு தகுதி இந்த தொகுதியின் பெண் வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. அந்த உரிமை எனக்கு இருக்கு. உங்களுக்காக நான் 25 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் நான் போராடி வந்து கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ். அந்த உரிமையை தான் இன்று நான் இங்கே காரிமங்கலத்துக்கு நான் வரைய தந்திருக்கின்றேன். சரி, அவர் விட்டுடு, நான் பேசுகிறேன். அவரை பத்தி முன்னாள் அமைச்சரை பத்தி அவன் சொல்றான். பேச போறேன், நான் எல்லாத்தையும் பேச போறேன். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். அதிலும் குறிப்பாக என்னுடைய தாய்மார்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுகின்றார். இதுவரை இந்த தொகுதியிலே ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தது கிடையாது. முதல் முறையாக ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக வர இருக்கின்றார். அவர்தான் சௌமியா அன்புமணி. இதெல்லாம் பெண்கள் எல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் தான் நான் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் 2 முக்கிய காரணங்கள். அந்த கொடி கொஞ்சம் இறக்குமா, என்ன பின்னாடி தெரியல பாருமா. 2 முக்கிய காரணம். ஒன்று, சௌமியா அன்புமணி MBA PhD. அது நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. MA என்னன்னு தெரியாது, PhD என்னன்னு தெரியாது. ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க, பெரிய படிப்பு. அது போட்டியிடுகின்ற 2 வேட்பாளர்கள், ஒன்று திமுக அணியை சார்ந்தவர், ஒன்று அண்ணா திமுக அணியை சார்ந்தவர். ஒன்று நம்முடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள். அண்ணா திமுக வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர். அவர் தெருவுக்கு தாண்டி அவர் யாருமே தெரியாது. நான் ஏழுங்கன்னா நான் பேசல, உண்மையதான் நான் பேசுறேன். ஏதோ ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். பக்கத்து தெருவில் அவர் யாரும் தெரிய போறது கிடையாது. KP அன்பழகன் அவர்கள் நீங்க சொன்னா நிற்பாரு, உட்காருவார். இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் வேணுமா? திமுக
திமுக வேட்பாளர் அவரும் யாரும் தெரியாது. அவர் திருவண்ணாமலை குறுநிலை ஒருத்தர் இருக்கா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேர் இல்லடா, ஏண்டா ஏண்டா ஏதா வேலு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறுநிலை மன்னர். அவர் நின்னா நிற்பாரு, உட்காருனா உட்காருவாரு. திமுக வேட்பாளர். அடிமன் நான் சொல்ல மாட்டேன், டேய் என் வாழ சொல்ல வைக்காதரா, ஏண்டா அப்படி பண்றீங்க? இப்படி திமுக வேட்பாளரும் அண்ணா திமுக வேட்பாளரும் அவங்களுடைய முதலாளிகள் வேற யாரும். இவர்களை நம்பி நீங்க யாராவது ஓட்டு போட போறீங்களா? ஆனால் முனிவர் சௌமியா அன்புமணி அப்படி கிடையாது. பெண் சிங்கம் அவர். ஐநா சபையில போய் உங்களுக்காக போராடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சௌமியா அன்புமணி அவர்கள். இப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா? அல்லது கையை கட்டிக்கிட்டு ஆமாங்க நீங்க சொல்லுங்க, நீ சொல்லுங்கன்னு கையை கட்ட வேட்பாளர் வேண்டாம் உங்களுக்கு? சொல்லுங்க சீக்கிரம். எங்களுக்கு முனைவர் சௌமியா அன்புமணி தான் வேண்டும் என்று தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 7,47,000 பெண் வாக்காளர்கள் முடிவு செய்து விட்டார்கள். எவ்வளவு? 7,47,000 பெண் வாக்காளர்கள் தர்மபுரியில முடிவு செஞ்சுட்டாங்க. யாருன்னு? எங்களுக்கு சௌமியா அன்புமணி வேண்டும் என முடிவு செய்துவிட்டார்கள். என்னமா இதெல்லாம் சிந்திக்க பாரு. இன்னொரு முக்கியமான செய்தி, இங்க காரியமங்கலம் மட்டுமல்ல, சுத்தி இருக்கிற பகுதியில் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, முனைவர் சௌமியா அன்புமணியை ஒரு பொது வேட்பாளரா பாருங்க. பாட்டாளி கட்சி வேட்பாளரும் பார்க்க வேண்டாம். ஒரு பொது வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளர். இவ்வளவு காலமாக நீங்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, எல்லாவற்றுக்குமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. முதல் முறையாக வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த முறை நான் கேட்கறது நியாயம் தானே? இவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. வேட்பாளர் யாருன்னு தெரியாது, வேட்பாளர் பெயர் கூட உங்களுக்கு தெரியாது. வேட்பாளர் நல்லவங்களா கெட்டவங்களா, படிச்சவங்களா பண்புள்ளவர்களா நேர்மையானவர்களாம் தெரியாது. சின்னம், இந்த சின்னம் அந்த சின்னம், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க ஓட்டு போட்டீங்க இவ்வளவு காலமா. இதே தப்பு தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க. நீங்க வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாது, ஒரு செந்திலுக்கு போய் ஓட்டு போட்டீங்களே. நானா செந்தில தேர்வு பண்ணீங்களே போன முறை. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க நீங்க. நான் உங்களுக்கு 5 ஆண்டு காலம் சுத்தி தானே வந்தவங்கள, உங்ககிட்ட சுத்தி வந்தேன் இல்ல. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக எத்தனை திட்டங்கள் நான் கொண்டு வந்தவங்களுக்கு. ஆனா எனக்கு நீங்க போடலையே. செந்தில தேர்வு பண்ணீங்க, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க நீங்க. அந்த செந்தில் ட்விட்டர் அரசியலும் பேஸ்புக் அரசியலும் பண்ணிக்கிட்டு நான் பண்ண திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாரு. அந்த தப்பை மீண்டும் பண்ணுவீங்களா? அண்ணா அந்த காலத்துல, அண்ணா இருக்கிற காலத்துல அப்ப நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது நியாயம். ஏன்னா அந்த காலத்துல காமராசர் அவர்கள் காலத்திலேயோ அண்ணா அவர்கள் காலத்திலேயோ அப்போ நல்ல வேட்பாளர்களை அவர்கள் நிறுத்தினார்கள். அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கிய காரணம் தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக, நேர்மையான ஆட்சிக்காக அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கினார் திமுகவை. அப்ப அந்த காலத்துல அண்ணா அவர்கள் நல்ல வேட்பாளர்களை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையில தான் நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. அதன் பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட பரவாயில்ல, சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. அவர் நல்ல வேட்பாளர்கள் நிறுத்தினார். ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள் யாராவது நல்ல வேட்பாளர் நிறுத்தினார்களா? இன்னுமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட போறீங்க? இந்த முறை வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்கள். தர்மபுரி மக்கள் நிச்சயமாக வேட்பாளரை பாருங்கள், அவருடைய தகுதிகளை பாருங்கள், அவருடைய திறமைகளை பாருங்கள். சும்மா ஏதோ ஆள் தெரியாதவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. இரண்டாவது காரணம், ஏன் நீங்க ஓட்டு போடணும்? 57 ஆண்டு காலம் மாறி மாறி திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக என்று 57 ஆண்டு காலம் நீங்கள் மாறி மாறி வாக்களித்தீர்கள்.
57 காலம் என்றால் அரை நூற்றாண்டு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. அப்போதுல இருந்து திமுக அதிமுக திமுக அதிமுக திமுக. சரி, இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சி பண்ணி நம்ம மண்ணுக்கு என்ன பண்ணாங்க, நம்ம மாவட்டத்துக்கு என்ன பண்ண? ஒரு மாற்றம் வர வேணுமா வேணாமா? ஏன்னா அழுத்து பேசு நீங்க செய்த அதே வசனம் ஒருத்தர் வந்திருக்கிறார், உதயநிதி வந்திருக்கிறார் நம்ம மாவட்டத்துக்கு. இன்னைக்கு அவங்க தாத்தா அதே வசனத்தை பேசினாரு, அவங்க அப்பா அதே வசனத்தை பேசினாரு, இவர் அதே வசனத்தை பேசுறாரு. நீங்களும் அதை நம்பிட்டா அதுதான் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு எழுத்து போச்சு. திருப்பி அதே வசனம் அதே டைலாக் பேசி 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 இவங்களை ஏமாத்தி இந்த ஒரு கட்சியிலும் ஆட்சி செய்வது போதும் என்ற முடிவெடுத்து, அதனால்தான் நாங்கள் இந்த கூட்டணி அமைத்தோம். தமிழ்நாட்டிலே 2026 2 காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கூட்டணி. உங்களுக்கு புதிய ஆட்சி வேணுமா வேணாமா? ஆம், திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி. அப்போதுதான் நம்ம என்ன கேட்குமோ அது நடக்கும். இந்த பகுதி எடுத்துக்க, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி பகுதி. இங்க யாரு 5 முறை தொடர்ந்து எம்எல்ஏ? சரி, நான் பேசுறேன். இந்த தொகுதியில் யாரு 5 முறை எம்எல்ஏ? KP அன்பழகன், முன்னாள் அமைச்சர். இந்த தொகுதி KP அன்பழகன் மீது தனிப்பட்ட மரியாதை. ஆனால் எனக்கு பல வகையான வருத்தம் இருக்கிறது. ஏன்னா இந்த தொகுதி பாலக்கோடு தொகுதி. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு என்னையா செஞ்சீங்க? இந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. என்ன KP அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வருவாரு, கருணாநிதி வருவார். கல்யாணத்துக்கு வந்து ஒரு கவர் கொடுப்பாரு 1000 ரூபாய். நீங்களும் ஐயோ அமைச்சரே வந்துட்டாருப்பா. இதுதான் நடக்குது. இந்த கல்யாணம் காரியத்தை வந்தா போதுமா? இல்ல. அது இல்லாம KP அன்பழகனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. PhD படிச்சிருக்கிறாரு. இதுல இந்த தேர்தல் நேரத்தில் 500,000 கொடுக்கறதுல அவரை மாதிரி இந்தியாவில் யாரும் கிடையாது. அவர் PhD. எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும், அதுலதான் வச்சு வந்துட்டு இருக்கிறார். தவிர இந்த மாவட்டத்தில் 2 அணை இருக்கிறது. அணைகளுக்கு பார்டர்ல உள்ளது கிருஷ்ணகிரி பார்டர். 2 பெரிய அணை, ஒண்ணு பஞ்சப்பள்ளி அணை, இன்னொன்னு தும்பலவள்ளி அணை. தும்பலவள்ளி அணையில தண்ணி வந்து 22 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் அவ்வளவு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி வந்தது. அப்புறம் தண்ணி இப்ப இல்ல. பஞ்சப்பள்ளி அணையில தண்ணி ஆண்டுதோறும் வெள்ளம் போயிட்டு தான் இருக்குது. அது கிருஷ்ணகிரியில இருந்து வருது, கர்நாடகா காட்டுல இருந்து தண்ணி வந்ததுன்னா பஞ்சப்பள்ளியில வருது. பஞ்சப்பள்ளி அணை சின்னார் அணை, பஞ்சப்பள்ளி அணை. அந்த அணையிலிருந்து சின்னார் ஆறு போயிட்டு ஒகேனக்கல் பக்கத்துல போய் கலக்குது. எனக்கு இந்த பகுதியில் அக்கு வேறு ஆணையரா தெரியும். எந்தெந்த ஊர், எந்தெந்த பிரச்சனை என்னென்ன இருக்குது எல்லாம் தெரியும். 5 ஆண்டு காலம் உங்களை சுத்தி வந்தேன் பாருங்க. சுத்தி வந்து உங்களுடைய முன்னேற்றணும், விவசாயில முன்னேற்றணும். அப்பதான் பல திட்டங்கள் நான் கண்டுபிடிச்சேன். 25 வருஷமா இந்த தொகுதியில் ஒண்ணும் அவருக்கு தெரியல. புது ஒரு துணிகளை திட்டம் கொண்டு வரணும்னு இங்க இருக்கிற விவசாயம் எல்லாம் திரட்டி இங்க தானே போராட்டம் நான் பண்ணேன். இதான் நான் பண்ணேன். அப்போ விவசாயிகள் எத்தனையோ போராட்டம், இந்த இடத்துலயே எத்தனையோ போராட்டம் நான் பண்ணேன். அப்படிதான் அவருக்கு தெரியல, இதோட அருமை தெரியல அவருக்கு. எண்ணெய்கள் புதுன்னா எங்க இருக்குது? தென்பதமிழ்நாட்டுல எண்ணெய்கள் புதுன்னு இடத்துல அங்க தடுப்பணை கட்டி அங்க வளர்ந்து அங்க தென் கால்வாயில இருந்து மூலமா 52 கிலோமீட்டர் தும்பலவள்ளி அணையில கனெக்ட் பண்ணுவோம் தண்ணி. தென்பண்ணையில வெள்ளம் போகுது, ஆண்டுதோறும் 3 மணி வெள்ளம் போகுது. அந்த மிச்ச நீரை, மிக நீரை, உபரி நீரை எடுத்துட்டு வரணும் திட்டம். இல்ல எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், கையெழுத்து போற அதிகாரம் இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த பஞ்சப்பள்ளி அணையில இருக்கிற தண்ணிய நல்லா எடுத்துட்டு அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் மூலமா ஒட்டுமொத்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை பசுமையாக செழுமையாக என்னால் ஆக்க முடியும். என்கிட்ட அவங்க திட்டம் இருக்கு. எனக்கு நான் ஒரு ஊருக்கு
அந்த ஊரோட நீர் நிலைகள் எப்படி இருக்கிறது, அந்த நீரை பகிர்ந்து எப்படி எல்லாரும் விவசாயத்தை கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய முதன்மை மேல. ஜர்தலா புலிக்கரை திட்டம், தூள் செட்டி ஏரி திட்டம், இதெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் நான் வெளியில கொண்டு வந்து சேர்த்துடலாம். இவருங்க 25-30 வருஷமா எம்எல்ஏ வந்துட்டு அவருக்கும் திட்டத்துக்கு எதுவுமே கிடையாது, சம்மந்தம் கிடையாது. நான் சொன்ன பிறகு, நான் போராடின பிறகுதான், அது பிறகு அப்ப அமைச்சரா இருந்தார். அந்த திட்டத்துக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் நிதி கொடுத்து இப்ப அந்த திட்டம் அப்படி நின்று போச்சு. ஏன் நின்று போச்சு தெரியல? 5 ஆண்டு காலத்துக்கு இருந்து நீங்க வேற யாருக்கும் ஓட்டு போட்டீங்க. நீங்க இந்த தப்ப செய்யாதீங்க, நீங்களும் தப்ப செய்யாதீங்க. ஏன்னா சௌமியா அன்புமணியும் நானும் சேர்ந்துதான் இந்த மாவட்டத்தை நாங்கள் முன்னேற்ற இருக்கின்றோம். இந்த திட்டம்லாம் நிறைவேறணும். இப்ப வந்திருக்கிறாரு தம்பி உதயநிதி, இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அங்க பாலக்கோட்ல பேச போறாரு. என்னன்னு பேசுறாரு? காலையில பேசினாரு தெரியுமா? இடஒதுக்கீடு பத்தி, சமூக நீதி பத்தி பேசுறார் உதயநிதி அவர்கள். தம்பி உதயநிதி, எங்ககிட்ட நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சமூக நீதி சம்பந்தமே கிடையாது. உங்க தாத்தாவுக்கு கூட இருந்திருக்கும். உங்க அப்பாவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கு ஒரு எல்லளவும் சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி, இந்தியாவிலே சமூக நீதி என்றால் எங்களுடைய ஐயா அவர்கள் தான், யாரும் கிடையாது. நீங்க சமூக நீதி பத்தி இங்க வருவதில் இருந்தாதான் உங்களுக்கு சமூக நீதி வந்துருமா, ஞானம் வந்துடும். உங்களுக்கு காலகாலமா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன் உதயநிதி அவர்களே, நீங்க தர்மபுரிக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்க உலக 2வது போர், 1வது போர், அப்புறம் அலெக்சாண்டர் காலத்துல, நெப்போலியன் காலத்துல, நெப்போலியன் சொன்னா ஞாபகம் இருக்கு. இந்த டாஸ்மார்க் பேரை மாத்தி அதுலதான் தமிழ் வச்சிருக்கீங்க. நீங்க புதுசா சரக்கு விட்டுருக்கீங்களா? என்ன அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க. காரணம் பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அதுலதான் தமிழ் பார்த்தோம். இவங்க அப்பா காலத்திலிருந்து, இவங்க தாத்தா காலத்திலிருந்து தமிழ் 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 சொல்லிட்டு இருந்தானுங்க. எதுவுமே எங்கும் தமிழ், எதுவும் தமிழ் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. வந்து தமிழ் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப குடிக்கிற சாராயத்துக்கு தமிழ்ல போய் வச்சிருக்கிறாங்க. அதுதான் இவங்களுடைய சாதனை. நான் கேட்கிறேன் தம்பி உதயநிதி அவர்களை, தருமபுரிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மாவட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மாவட்டத்தில் ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் அது வந்தது யாரால தெரியுமா? ஐயாவால வந்தது, பாட்டாளி மக்கள் கட்சியால் வந்தது. அவர் வந்து சொன்னார், கலைஞர் ஆட்சியிலே நாங்கள் ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் கொடுத்தோம். தம்பி உதயநிதி அவர்களே, சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் என்று ஆகிறது. அன்னைக்கு உங்க தாத்தா ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் அறிவிக்கிற நேரத்தில், அதற்கு முன்பு 20 ஆண்டுகள் எங்க ஐயாவும் பாட்டாளி முயற்சி போராட்டினால்தான் உங்க தாத்தா அறிவிச்சாரு. அப்போ நம்ம ஊர்ல 2 ஆறு போடுது, காவிரி ஆறும்போது, தென்பண்ணை ஆறும்போது. இந்த தென்பண்ணையார் காவிரியில் இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு போராட வேண்டிய தலையெழுத்து நமக்கு இருக்கிறது. அப்படி போராட்டம் 20 ஆண்டுகள் போராடின பிறகுதான் காவிரியில் உள்ள தண்ணீர் கொஞ்சம் கொடுத்தாங்க. இது ஏதோ உங்க தாத்தா கையெழுத்து போட்டு அப்படி கொடுத்தாரு கிடையாது. நாங்க கேட்கறது முன்னாடி உங்க தாத்தா கொடுத்திருந்தா அதுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருப்போம். நாங்க போராடி 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 உயிரை கொடுத்து எதுக்கு? எங்க ஊர்ல உள்ள ஆத்துல இருந்து தண்ணி வேணும். நாங்க போராட்டம் செஞ்சுதான் இன்னைக்கு ஒகேனக்கல் தண்ணி. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதி இப்போ உதயநிதி வருவாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதி, அவரும் அவங்க அப்பாவும் கொடுத்த வாக்குறுதி, இதெல்லாம் தர்மபுரி மாவட்டத்திற்கு 44 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். 44. அதுல நான் இப்ப ரவுண்ட் போட்டு பாலக்கோடு தொகுதி மட்டும், தர்மபுரி மொத்தம் 44. அதுல குந்தவேலி அணை, இந்தியவேல் புதூர் வெளி வாய்க்கால் திட்டம் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குதா?
எல்லாரும் ஏமாத்திட்டானுங்க. ஒகேனக்கல் நீர்மின் உற்பத்தி திட்டம் அது அண்ணா காலத்துல வாக்குறுதி விட்டாங்க, கலைஞர் காலத்துல வாக்குறுதி விட்டாங்க, இவங்க அப்பா இவங்க தாத்தா எல்லாம் வாக்குறுதி கொடுத்து இப்ப இவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அதுல ஒண்ணு பாலக்கோட்டில் மகளிர் அரசு கலை அறிவியல் கல்லூரி துவக்கம், பாலக்கோட்டில் பாதாள சாக்கடை திட்டம், பஞ்சவல்லி குடிநீர் திட்டம், தர்மபுரி பெண்ணாயிரம் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி கம்பைநல்லூரில் குளிர் பதன கிடங்கு, அல்லாளம் அணையிலிருந்து உபரி தர்மபுரி மாவட்டத்தில் ஏரிகளுக்கு நிரப்பு திட்டம், பாலக்கோட்டில் தக்காளி கூழ் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை, கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் மின் உற்பத்தி, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தர்மபுரி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர், மாரந்தள்ளி ஆற்றிலிருந்து சந்திராபுரம் வழியாக தாசன் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர புதிய வாய்க்கால், தர்மபுரி மரவள்ளி கிழங்கு கொள்முதல் நிலையம் நவீன மரவள்ளி கிழங்கு தொழிற்சாலை. அட பாருங்களா, மனசாட்சி இல்லை. மாரண்டலியில் தென்னை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படுமா, தென் தமிழ்நாட்டின் குறுக்கே கருக்கம்பட்டியில் தடுப்பணை, தர்மபுரியில் மாம்பழ கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்க நடவடிக்கை, பாலக்கோடு எண்ணெய்கள் புதூர் கால்வாய் திட்டம் டூல் செட்டியரி திட்ட பணிகள் விரைந்து செயல்படுத்தப்படும். ஒண்ணுமே நடக்கல, விரைந்து செயல்படுத்தப்படும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் உபரி நீர் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களுக்கு நிரப்ப பாசன வசதி, எவ்வளவு பெரிய திட்டம் அது. இந்த திட்டத்தை நான் தானையா முதல் சொன்னேன். இந்த கூட நான் போராடினேன், நடைபயணம் பண்ண ஞாபகம் இல்லை உங்களுக்கு தான். 3 நாள் நான் நடந்து வந்தேன், தெருவா நடந்து வந்தேன். நான் என்ன எதுக்கு வந்தேன், ஆண்டுதோறும் இந்த காவிரியில 50-100 டிஎம்சி தண்ணி கடல்ல போய் வீணா கலக்குது. அதுல ஒரு 3 டிஎம்சி நீரேற்று மூலமாக நம்ம ஊர் ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் வேணும்னு எத்தனை போராட்டங்கள், 10,30,000 கையெழுத்து, 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேன். விவசாயிகள் திரட்டி போராட்டம் பண்ணினேன். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் அந்த 10,30,000 கையெழுத்து போய் கொடுத்தா அவர் என்ன சொல்லிட்டார், ஒரே வார்த்தையில பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டார். அப்ப முதலமைச்சரா இருந்த இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னார், ஒண்ணும் பண்ணல அவரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட முதல் அவர் சந்திக்கின்ற நேரத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் நடத்த கொடுப்பேன் இந்த தண்ணியை ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம், தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நிச்சயமா நிறைவேற்றணும், எப்படியா நிறைவேற்றணும்னு அவரும் பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. அதே போன்று ஜர்மலா ஏரியிலிருந்து வாய்க்கால் அமைத்து காட்டம்பட்டி முதல் புலிக்கரை வரை ஏரியில் நிரப்புகின்ற பாசன வசதி நாமம் பட்டநாமம் கோவிந்தா கோவிந்தா. இப்படி நீ அமைதியா, ஏன்னா இதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. சும்மா வருவாங்க, ஒருத்தர் இப்படி காமிப்பாரு, ஒருத்தர் அப்படி காமிப்பாரு, நீங்க ஓட்டு போட்டுட்டு போயிடுங்க. வேணாம், அதெல்லாம் போதும்பா. இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டதெல்லாம் போதும். வேட்பாளர் தகுதியை பாருங்க. ஏன் இந்த கூட்டணி அமைச்சிருக்கின்றோம், ஏன் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக இந்தியா பிரதமராக வெற்றி பெறுவார், அது உறுதி. சமூக நீதி பற்றி பேசுகின்ற தம்பி உதயநிதி, எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீங்க எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம், நாங்க உங்களுக்கு பாடம் நடத்துறோம். நீ என்கிட்ட கத்துட்டு போ. சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்ன, எல்லாம் என்கிட்ட கத்துக்கிட்டு போ. அதனால இதெல்லாம் போய் அங்க தருமபுரியில வந்தா இவங்களுக்கு ஞாபகம் வந்துடும், தருமபுரி வந்தா இவங்களுக்கு இடஒதுக்கீடு ஞாபகம் வந்துடும், தருமபுரி வந்தா இவங்களுக்கு எண்ணெயை பத்தி ஞாபகம் வந்துடும். அங்க இருக்கும் இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, எண்ணெயை பத்தி ஞாபகம் இருக்காது. ஏன்னா இந்த சமுதாயம் உங்களுக்கு உழைச்சி, உங்க தாத்தா உழைச்சி, உங்க அப்பா உழைச்சி, உங்களுக்கு உழைச்சி, இதெல்லாம் காவிரி தோழில் நாங்கள் எல்லாம் தூக்கி மாத்தி அவங்களையும் முதலமைச்சர் ஆக்கிட்டு இருக்குது சமுதாயம். 3 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க, 2 ஆண்டு காலம் உச்சநீதிமன்றம் 10.5 விழுக்காடு ரத்து செய்த உச்சநீதிமன்றம் 2 ஆண்டு காலம்
ரத்து செய்து 2 நாள் ஆகிறது. உச்சநீதிமன்றம் தெளிவா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வங்கிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து நீங்கள் அதை ஒதுக்கீட்டை நியாயப்படுத்துங்கள் என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்து 2 ஆண்டுகள். இந்த 2வது காலம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்பாவும் பிள்ளையும். தூங்கிட்டு இப்ப தேர்தல் நேரத்தில் இங்க தருமபுரியில் உதயநிதி பேசுறாரு, நாங்க வங்கிகளுக்கு உள்ஒதுக்கீடு நாங்க கொடுப்போம். யாரும் ஏமாத்துறீங்க நீங்க? இந்த 2வது காலத்துல உங்களையும் உங்க அப்பாவையும் எத்தனை முறை நாங்க சந்திச்சோம்? முதலமைச்சர் ஐயா 3 முறை சந்திச்சார், நானும் 4 முறை சந்திச்சேன். ஜி.கே. மணி எத்தனை முறை சந்திச்சாரு. அப்போ கொடுக்கல உங்களால. தரவுகள் எங்க தெரியுமா இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டன் தட்டினா 10 நிமிஷத்துல தரவு வெளியில வந்துடும். 10 நிமிஷத்துல அந்த டேட்டா எடுக்கிறதுக்கு துப்பு உங்களுக்கு எல்லாம். நீங்க 2 வருஷமா ஏமாத்தி இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நாங்க வங்கியை கொடுப்போம். நீ சொன்ன சமுதாயம் ஏமாறிடுமா? இனி ஏமாற நாங்க தயாரா இல்லை. நீங்க கொடுத்திருந்தா 2 வருஷத்துல கொடுத்திருக்கணும். எத்தனை முறை உங்களை பார்த்தோம், எத்தனை முறை சந்திச்சோம், எத்தனை முறை கோரிக்கை வச்சோம். சட்டமன்றத்தில் எங்க 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிஞ்சு உங்களுக்கு போராட்டம் பண்ணாங்க சட்டமன்றத்தில். நீங்க சமூக நீதி பத்தி என்கிட்ட பேசலாம். ஐயா எந்த கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் விட்டு கொடுக்க போவதில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்லை உங்களுக்கு எல்லாம். நீங்க சமூக நீதி பேச வந்துட்டீங்களா? சர்வேக்கும் சென்சஸுக்கும் நீங்க பேசுறீங்களா? நாங்க கேட்கிறது சர்வே, காஸ்ட் சென்சஸ் நாங்க கேட்கல. நாங்க கேட்கிறது சர்வே. பீகாரில் நடந்தது சர்வே, ஆந்திராவில் நடக்கிறது சர்வே, தெலுங்கானா நடக்கிறது சர்வே, கர்நாடகா நடக்கிறது சர்வே. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு. யாருக்கு? பஞ்சாயத்து தலைவர் அதிகாரிக்கு இவர் ஸ்டாலினுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஏமாத்துறாரா? அதை நம்ம நம்பிடுவோமா? உங்களுக்கு மனசு இல்ல, கொண்டு வர மனசு இல்ல. நிச்சயமா நாங்க பிரதமர் நரேந்திர மோடி ஆகிட்ட நாங்க கேட்போம், புரிய நாங்க கேட்போம். எங்களுக்கு கேட்க தைரியம் இருக்குது. ஆனா உங்களுக்கு அதிகாரம் இருந்தோ இல்ல இல்லன்னு ஏமாத்துற வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. மக்கள் நம்புற மாதிரி எல்லாம் இல்ல. அதனால இந்த நேரத்தில் நான் ஒன்னே ஒண்ணு அதிமுகவுடைய வாக்காளரை நான் கேட்கிறேன். அதிமுக வாக்காளர் பெருமக்களே, உங்க பாசத்தோட நான் கேட்கிறேன், உங்க வாக்குகளை வீணடிக்காதீங்க. ஏன் தெரியுமா? அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இல்ல, டெல்லியில ஆளுங்கட்சியா இல்ல. உங்களுடைய உறுப்பினர் எங்க போய் கேட்க போறாரு? யார்கிட்ட போய் கேட்க போறாரு? யார்கிட்டையும் ஒன்னும் கேட்க முடியாது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. அது அடுத்த தேர்தல் தான். அதனால்தான் அதிமுக ஓட்டெல்லாம் உங்களுடைய எதிரி யாரு? திமுக தானே. உங்க ஓட்டு எங்களுக்கு போடுங்க, நாங்க வெற்றி பெறுவோம், இந்த மாவட்டத்தை வளர்ச்சி பெறுவோம். இதுதான் நான் அதிமுக வாக்காளருக்கு சொல்லுகின்றேன். பணிவான வார்த்தைகள், அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த வாக்கை நீங்க வீணடிக்காதீங்க. ஒட்டுமொத்தமா எங்களுக்கு போடுங்க. நல்ல வேட்பாளர் நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம், நேர்மையான வேட்பாளர் நிறுத்தியிருக்கின்றோம். உரிமைகளை நாங்கள் மீட்டு தருவோம். மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் ஞாபகம், உங்களுடைய 80 ஆண்டு கால கோரிக்கை, அதை நிறைவேற்றிய வேண்டும். நான்முறை ராமதாஸ் ஞாபகம் வச்சுக்கீங்க. 19 முறை அமைச்சர்களை அதிகாரியும் சந்தித்தேன். 19 முறை அடிக்கல் நாட்டி ரயில்வே துறை அமைச்சர் ஹெலிகாப்டர்ல வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனார். அடிக்கல் நாட்டின பிறகு அப்புறம் நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க. மறுபடியும் என்னால வெற்றி பெற நீங்க எனக்கு வெற்றி கொடுக்கல. நீங்க அந்த போச்சு. திட்டம் முழுமை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் சௌமியா அன்புமணிக்கு நீங்கள் வாக்களித்தால் அந்த திட்டம் முழுமை அடையும். இதெல்லாம் மத்திய அரசு திட்டம், ரயில்வே திட்டம், மத்திய அரசு திட்டம். இந்த நெடுஞ்சாலை திட்டம் ஒசூர்ல இருந்து தருமபுரி நெடுஞ்சாலை திட்டம் யார் போட்டது? நம்முடைய மோடி அவர்கள் போட்டார். ஒசூர்ல இருந்து தருமபுரிக்கு
யார் கொண்டு வந்தது? நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்தார். இங்கே இருக்கின்ற தக்காளி கூழ், தக்காளி சாஸ் ஃபேக்டரி யார் கொண்டு வர போறாரு? நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வர போறார். இந்த நீர் பாச திட்டங்கள்லாம் யார் கொண்டு வர போறா? மத்திய அரசு நிதியில் இருந்து வரப்போகுது. ஆக ஒட்டுமொத்தமா மத்திய அரசு கொண்டு வர போகுது. மத்திய அரசு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வரப்போறார். அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. இது நாடாளுமன்ற தேர்தல். கடந்த தேர்தலில் நீங்கள் 38 உறுப்பினர்களை தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்தீர்கள். டெல்லிக்கு அனுப்பி வச்சீங்க. திமுக கூட்டணியில் எவ்வளவு? 38 பேர் டெல்லியில போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு வந்துட்டாங்க 5 வருஷமா. அதிகமா தேய்ச்சவர் இங்க செந்தில் அவர்தான். அதனால இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு நல்ல வேட்பாளர் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்றார். சௌமியா அன்புமணி, முனைவர் சௌமியா அன்புமணி இந்த தொகுதியில் உள்ள முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். கடைசியா நான் சொல்றது அரசு ஊழியர்களுக்கு சொல்றேன். அரசு ஊழியர்கள் மனசாட்சி போட்டு சொல்லுங்க. கடந்த தேர்தலில் வரிந்து கட்டிட்டு திமுக ஓட்டு போட்டீங்களா? என்னன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம், தற்காலிக பணிகளை எல்லாம் நிரந்தரமாக்குவோம். இப்படிதான் 5 வாக்குறுதி கொடுத்தாங்க. நிறைவேற்றினாங்களா? 3 வருஷத்துல இல்ல. எப்படி திரும்ப நிறைவேற்ற முடியும்? நீங்க திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டு திமுகவை நீங்க தோற்கடித்தால் அடுத்த மாசமே ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வேணும்னா நீங்க ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுகவை இந்த தேர்தலில் தோற்கடித்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி பெற வையுங்கள். தானா ஸ்டாலின் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவார். நான் சொல்றது நியாயம் தானே? இல்ல நீங்க திமுகவுக்கு வெற்றி பெற வச்சீங்கன்னா உங்களுக்கு நானும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால நீங்கள் சிந்திங்க. நிர்வாகி பட்டியல் யாரும் நிர்வாகிகள் யாரும் நான் படிக்கல, எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் உரைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் இன்னும் 5 பாயிண்ட்டுக்கு போனேன். அதனால நான் எல்லாத்துக்கும் எல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் பாஸ்கர் அவர்களும், ராமகிருஷ்ணன் அவர்களும், ராஜசேகர் அவர்கள், கலைச்செல்வன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், சக்திவேல் ராஜா அவர்கள், அமமுகவின் நம்முடைய மரியாதைக்குரிய திரு DK ராஜேந்திரன் அவர்கள், மாதேஷ் அவர்கள், கணேஷ் அவர்கள், மரியாதைக்குரிய திரு OPS அவர்கள், குமார் அவர்கள், லட்சுமணன் அவர்கள், விஜயன் அவர்கள், பாமக பெரியண்ணன் அவர்கள், புகழேந்தி அவர்கள், நம்முடைய பாட்டாளி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள், பாரிசெல்வம், முருகசாமி, பன்னீர்செல்வம், பாலாஜி, அன்பழகன், பாலமுரளி அவர்கள், நம்முடைய அசோக் குமார் அவர்கள், செல்வம், சஞ்சீவன், குமரன், சிலம்பரசன், சக்திவேல், ஃபரிதாபான் அவர்கள், ஜிம் பாலன் அவர்கள், ராமச்சந்திரன், பிரவீன்குமார், சுப்பிரமணி, நஞ்சு சிவம், ராமகுமார், கோவிந்தசாமி, ராஜா, பெரியண்ணன், தனபால், ஆறுமுகம், கலைமதியழகன், சின்னசாமி, மகேந்திரன், வலு, முருகேசன், அருண்மொழி, ஆர்மி பாலு உள்ளிட்ட அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும் இங்கே வருவதற்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, அம்மா மறந்துடாதீங்கன்னா இந்த 57 வருஷத்துல 2 கட்சியும் உங்க பிள்ளைகளை, உங்க வீட்டுக்கார, உங்க அப்பாவை, உங்க தாத்தாவை இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவங்கள சின்னாபின்னமா உங்க வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிட்டாங்க. இப்போ இந்த திமுக 3 ஆண்டு காலத்துல இந்த பிள்ளைங்களை இந்த போதை பொருள்ல கஞ்சா, அபின், பாக்கின், ஹெரோயின், இந்த பவுடர் இதெல்லாம் பிடிச்சு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கையை அடுத்த தலைமுறை காணாம போகுது. எனக்கு பயமா இருக்குது, பதட்டமா இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய கோலத்தை வருகின்ற 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு போங்க, காலையிலே போடுங்க. 6வது வரிசையில் இருக்கிற 6வது எண்ணில் இருக்கிற சௌமியா அன்புமணி மாண்பு சின்னத்தில் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை போட்டு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள். அதனால வருகின்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் முனைவர் சௌமியா அன்புமணியை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு இடம்பெறுகின்றேன். வணக்கம்.